கலைத்தாயின் தலைமகன், காவியம் கண்ட நவரச நாயகன், சிம்ம குரலோன், நடிப்பு சக்கரவர்த்தி என்றெல்லாம் போற்றப்படும் நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசனின் 88வது பிறந்த நாள் இன்று. திரையுலகின் எல்லா திசையிலும் சிறகு விரித்து திரை பறவையின் கலை பயணம் குறித்த ஒரு சிறப்பு பார்வை. புராணம், இதிகாசம், வரலாறு, சமூக கதாபாத்திரங்கள், இப்படி எல்லா கதாபாத்திரங்களிலும் தத்ரூபமாக பரிணமித்து ரசிகர்களை அசர வைத்த ஆற்றல் மிக்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சின்னையா ராஜாமணி தம்பதியருக்கு மகனாய் பிறந்த தினம் இன்று. என்னதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். ஆக்டர்ஸ் ஆக்டர் என்று போற்றப்பட்ட ஹாலிவுட் நடிகர் லாரன்ஸ் ஒலிவியர் ஒருமுறை சிவாஜி கணேசனின் திரைப்படத்தை பார்த்து வியந்து போனார். பின்பு சிவாஜியை நேரில் பார்த்தபோது, ஆக்டர்ஸ் ஆக்டர் நானல்ல, நீங்கள்தான் நடிகருக்கெல்லாம் நடிகர் என்று பாராட்டியது இங்கு நினைவு கூறத்தக்கது. தமிழ் திரையுலகில் அவர் ஏற்காத கதாபாத்திரங்களே இல்லை என்கிற அளவுக்கு பல நூறு பாத்திரங்களை ஏற்று நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பின் மீது தான் கொண்டிருந்த தீராத பற்றின் காரணமாய் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்துடன் ஒன்றிவிடும் தன்மையால் புகழின் உச்சிக்கே சென்றவர். நடிப்பின் மீது கொண்ட காதலால் வீட்டை துறந்து வெளியே வந்த அவர் ஆரம்ப காலங்களில் நாடக மேடைகளில் தனது திறமையை வெளிப்படுத்தினார். To be or not to be, that's the question. Whether it is nobler in the mind to suffer the slings and arrows of outrageous fortune, or to take arms against a sea of troubles, and by opposing end them, to die, to sleep no more, and by your sleep to say the end of heartache and the thousand natural sorrows. சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் நடித்தபோது பெரியாரால் பாராட்டப்பட்டு வி.சி. கணேசனாக இருந்து சிவாஜி கணேசன் ஆனார். நடிப்பு என்ற கலையே உருவெடுத்தது போல் தனது அவயங்கள் அனைத்தின் மூலமாகவும் நடிப்பை வெளிப்படுத்தும் ஆற்றல் மிக்க கலைஞராக அவர் திகழ்ந்தார். அவரது தமிழ் உச்சரிப்பால் வார்த்தைகள் உயிர் பெற்றன. அவரது நடிப்பால் கதாபாத்திரங்கள் உயர்வு பெற்றன. அவரது நடிப்பில் கதைகள் காவியங்களாகின. பேசத் தெரிந்தவன், வெறும் பேச்சல்ல, மானத்தில் பாசம் உள்ளவன், வல்லவன், வாழ்வீசத் தெரிந்தவன், அதனால் தான் வாழ்பிடித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன். சாமானிய மக்களின் கதைகள் கூட சரித்திரம் போல் திகழ்ந்தன. எல்லா வேடங்களிலும் அவர் தன்னை சரியாக பொருத்திக் கொண்டார். அவரால் புராண ஏடுகளிலும் வரலாற்று பக்கங்களிலும் மட்டுமே வாழ்ந்து வந்த நாயகர்கள் திரையில் உருக்கொண்டு உயிர் பெற்று தோன்றினர். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கடவுளான சிவனும் பெருமாளும் கூட சிவாஜியின் நடிப்பு திறமையால் திரையில் தோன்றி பக்தர்களை பிரமிப்பில் ஆழ்த்தினர். திருவிளையாடல், திருமால் பெருமை, கந்தன் கருணை, திருவருட்செல்வர் உள்ளிட்ட பக்தி படங்கள் அவருக்கு பெரும் புகழை தந்ததுடன் மக்கள் மத்தியில் நீங்கா இடத்தையும் பிடித்தது. கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், ராஜராஜ சோழன் உள்ளிட்ட வரலாற்று கதாபாத்திரங்கள் சிவாஜி நடிப்பில் உயிர் பெற்று மக்கள் மத்தியில் தேசபக்தியையும் எழுச்சியையும் உண்டாக்கியது. தில்லானா மோகனாம்பாள் படத்தில் நடித்தபோது நாதஸ்வர வித்வானாகவே அவர் மாறிப்போன விந்தையை கண்டு வியக்காதவர்களே இல்லை என்று சொல்லலாம். உடலும் உள்ளமும் நலந்தானா
பாசமலர், பாவமன்னிப்பு, பாலும் பழமும், பழனி, படிக்காத மேதை உள்ளிட்ட குடும்பப்பாங்கான கதாபாத்திரத்தில் இயல்பாக நடித்து பெண்கள் மத்தியில் அவர் நீங்கா இடம் பெற்றார். என் மனசுல ஒரு பிரிஸ்டேக், ஃபால்ஸ் பிரிஸ்டேக், பிரிஸ்டேக் பத்மநாபனோலியா வந்துடுது. அப்புறம் நான் வந்துடுது பிரிஸ்டேக். தமிழில் 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த சிவாஜி ஹிந்தி, தெலுங்கு உள்ளிட்ட பிறமொழி படங்களிலும் முத்திரை பதித்தார். புதிதாக நடிக்க வரும் திரைக்கலைஞர்கள் சிவாஜியின் பாதிப்பு இல்லாமல் நடிக்கவே முடியாது என்கிற அளவுக்கு நடிப்பில் பல்கலைக்கழகமாகவே அவர் திகழ்ந்தார். பாடுறது முக்கியம் இல்லைன்னு சொல்ல, ஆனா மத்தவங்களுக்கு பயிருள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை. விதைச்சோன்னு பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அப்புறம் ஓ மயன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவ மயன் சாப்பிடுவேன். அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது. சிவாஜியின் பழைய படங்களில் வரும் அனல் பறக்கும் வசனத்தை பேசி காட்டியே தனக்கு திரையுலகில் வாய்ப்பை பெற்றுக்கொண்ட கலைஞர்கள் பலர் உண்டு. நடிப்புக்காக இந்திய அரசு வழங்கும் தாதா சாஹேப் பால்கே விருது முதல் எத்தனையோ விருதுகளை பெற்றிருந்தாலும் சிவாஜி கணேசன் அவர்கள் கடைசி வரை ரசிக பெருமக்களின் கைத்தட்டலையே சிறந்த விருதாக கருதினார். அவரது நடிப்புக்கு ஈடு இணையில்லை என்ற புகழை பெற்றிருந்தாலும் சக நடிகர்களின் நடிப்பை அவர் பெரிதும் போற்றி பாராட்டுவதில் ஆர்வம் கொண்டிருந்தார். பிரான்ஸ் நாட்டின் மிகச்சிறந்த நடிகருக்கான ஆண்டுதோறும் வழங்கப்படும் செவாலியே விருது 1995ஆம் ஆண்டு நடிகர் திலகத்திற்கு வழங்கப்பட்டது. அன்றும் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா விருது வழங்கும் விழாவுக்கு தலைமையேற்றார். சிவாஜி கணேசனின் கலை சேவையை போற்றும் வண்ணம் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிவாஜி கணேசனுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்றும் அறிவித்தார். மறைந்த நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக மணிமண்டபம் அமைக்கப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக சிவாஜி கணேசனின் குடும்பத்தினர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இன்று சிவாஜி கணேசன் நம்முடன் இல்லை என்றாலும் அவரது கலைப்படைப்புகள் மூலம் காலங்களை கடந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது. வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக எம்.ஆர். சுந்தரமூர்த்தி.